ஹலோ ஏடுட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெபுக்னா என்ன, HTTP ரெக்வஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெண்டு நோடு தெரிஞ்சாக்க N8Nல நீங்க மோஸ்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் டாஸ்கையுமே ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி தரேன், அதை பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான கான்டென்ட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஏஐ டூட் தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். N8N போயிடுங்க. அதில் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதுவே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லிடுறேன். நம்ம வேணால் இன்னொரு வெப்புக் வந்து உடனே க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வெப்புக் நோட வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு வெப்புக்குன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்துடும். வெப்புக்கோட ட்ரிகர் இது. ஸோ அந்த ட்ரிகரில் என்ன பார்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிகரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். வெப்புக்கை வந்து ஃபஸ்ட்டு லிசன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்ரி டைம் வந்து அதை லிசன் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஆர்எல் அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த பாத்துன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் சும்மா இப்போ கூகுள் ஷீட்டுன்னு கூட கொடுத்துக்கலாம், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ரெஸ்பாண்ட் வந்து இந்த லாஸ்ட் நோடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீ ரெஸ்பாண்ட் பண்ணிவிடு, அதாவது இந்த வெப்புக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் சென்ட் பண்ணிவிடு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த ஷீட்டை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட் நீங்கள் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இங்கே கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறேன்னா ஒரு டூல் இருக்குது, போஸ்ட்மேன் டூல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் அனுப்புறதுக்கு. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி பண்ணதை இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். அதில் சென்ட் பண்ணுறப்போ இந்த நேம், இமெயில், மெசேஜ் இதெல்லாம் நான் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து அந்த பாத்தில் இந்த டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஹெட்ராக வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா அப்ளிகேஷன் ஜேசன் ஃபைலாக வச்சுக்கோங்க. இந்த வெப்புக்குங்கிறது என்னென்னா ரியல் டைமாக டேட்டாவை சென்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஐஆர்சிடிசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுவீங்களா, அப்போ என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே, பேடிஎம்மா, கூகுளோ இல்லை ஃபோன்பே, அதில் வந்து பாப்பப் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் புக் ஆகிடும். ஸோ இதுதான் வெப்புக்கோட கான்செப்ட். அதே மாதிரி தான் நம்ம இப்போது அந்த ஈவெண்ட் லிசன் பண்ணுறதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கான பாத்து வந்து இது ஃபுல்லாகவே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாத்தை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சென்டுன்னு கொடுங்க. ஸோ இங்கே 200 வந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் வெப்புக்கோடைய இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு பாருங்க. ஸோ வெப்புக் ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் வெப்புக்கை ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ டெலிட் பண்ணி நான் புதுசாக கூட பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணதுன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அது ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. வெப்புக்கை வந்து ரெண்டு சைடும் லிசன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் தரது தான். இந்த மாதிரி பார்த்து இருக்கும். ஃபஸ்ட்டு கெட் ரெக்வஸ்ட்டை போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ வந்து கூகுள் ஷீட் டெமோன்னு மாற்றிக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணிங்க. ரெஸ்பாண்ட் என்ன சொன்னேன், வென் லாஸ்ட் நோட் ஃபினிஷ்னாக்கா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நான் திருப்பி லிசன் ஃபார் தி டெஸ்ட் ஈவெண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ திருப்பி போஸ்ட்மேனில் போயிட்டு கூகுள் ஷீட் டெமோ இந்த பார்த்து மட்டும் தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் கொடுத்தாலுமே அந்த டேட்டா வந்து வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ பாருங்கள் வந்துடுச்சா, நான் உங்களுக்கு முன்னாடியே புதுசாக தான் பண்ணேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்புக் கான்செப்ட். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெப்புக்கில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். இதில் நான் சும்மா வந்து என்னென்னா கூகுள் ஷீட்டில் வந்து வர டேட்டாவை அப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூகுள் ஷீட் சும்மா க்ரியேட் பண்ணியிருக்கேன், நேம், இமெயில், மெசேஜ். வெப்புக்லேருந்து வர்றதை நான் ஜஸ்ட் நேமு, இமெயில், மெசேஜ்னு சொல்லி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறேன். அதுக்கெலாம் இந்த மாதிரி எடிட் நோடு தான் யூஸ் பண்ணோம். அந்த எடிட் நோடை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா கூகுள் ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். கூகுள் ஷீட்டில் என்ன அப்டேட் பண்ண போகிறோன்னா நேமு, இமெயிலு, மெசேஜ். அதை வந்து ஷீட்டை வந்து லிஸ்ட்டில் இருந்து சூஸ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவே சும்மா டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி வந்த டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து மனோஜ்னு கொடுக்குறேன். மனோஜ் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் சென்டுன்னு கொடுத்துட்றேன். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்துட்டு நடந்துச்சு. ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டட். N8Nல போயிட்டு பார்த்தா அது ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைமாக வந்து ஒரு டேட்டா வருதுன்னா அதில் கூகுள் ஷீட்டில் அப்டேட் பண்ணணும், இல்லை அதை வச்சு ஏதோ ஒரு ஆக்ஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு வெப்புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெப்புக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து HTTPS. இப்போ HTTP ரெக்வஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டெமோ காட்டுறேன். வந்து ஃபர்ஸ்ட் HTTP ரெக்வஸ்ட் API கால்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அதில் 4 மெத்தட் இருக்குது.
போஸ்ட்டு, கெட்டு, புட்டு, டெலிட்டு. இது ரொம்பவே சிம்பிள் தான். க்ளவுடில் இருக்கிற ஒரு டேட்டா கிட்ட நீங்கள் பேசணும்னா இந்த 4 மெத்தடில் தான் பேசவே முடியும். போஸ்ட்னா ஒரு டேட்டாவை போஸ்ட் பண்ணுறது, கெட்டுனா க்ளவுடில் இருக்க டேட்டாவை வாங்கி நீங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறது. அடுத்தது இந்த புட்டுங்கிறது கைண்ட் ஆஃப் அப்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. டெலிட்டுங்கிறது வந்து உங்களுடைய டேட்டாவை டெலிட் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கும். இந்த 4 மெத்தடை வச்சு தான் நம்ம க்ளவுடில் இருக்க டேட்டாவை வச்சு மேனிப்புலேட் பண்ண போகிறோம். HTTP ரெக்வஸ்ட்டுங்கிறது என்னன்னாக்கா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறது, இல்லை தேவைப்படுறப்போ அந்த டேட்டாவை போட்டு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை ரன் பண்ண வைக்கிறது தான் HTTPS ரெக்வஸ்ட். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து HTTP ரெக்வஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணுறோமா, இங்கே வந்து ஒரு டெமோ அது API இருக்குது. இது என்னன்னாக்கா API காயின் கெக்கோ அப்படின்னு இருக்குது. அதில் வந்து எந்தெந்த கிரிப்டோலாம் வந்து இருக்கோ 2 நான் சூஸ் பண்ணியிருக்கேன், பிட்காயின், எதிரியம். அதோட USD வேல்யூ சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக எப்பயுமே வந்து ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் ஜேசானாக கொடுத்துக்கோங்க, ஆட்டோ டைரக்ட் இல்லாமல் ஜேசானாக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒர்க் ஆகுதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து யூஸ் பண்ணணும், இல்லை அதை வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஒர்க் பண்ண வைக்கணும்னா அது யூஸ்ஃபுல் தான். இப்போ வந்து ஆடுன்னு கொடுத்து பிட்காயின் அப்படின்னு கொடுத்துட்டு நேராக இதை எடுத்தாந்து போட்டுடுறேன். அடுத்து வந்து நேமில் வந்து வேல்யூன்னு கொடுத்து, இது ஆக்சுவலாக மோர் டைனமிக்காக எழுதணும். நான் இப்போ டெமோன்றதுனால உங்களுக்கு சிம்பிளாக நான் பண்ணித்தரேன், ஓகேங்களா. இது இப்போ வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட நேமையும் அதோடைய வேல்யூவும் நம்ம இப்போது ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து கூகுள் ஷீட் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெமோக்கெலாம் இதில் வந்து ஒரு ரோ மட்டும் அப்பன் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து இப்போ செகண்ட் ஷீட் க்ரியேட் பண்ணிட்டேன், காயின் நேம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஃப்ரம் லிஸ்ட்னே கொடுத்துக்கோங்க. கூகுள் ஷீட் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் N8 வெப்புக்கு ஃப்ரம் லிஸ்ட்னே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. இந்த ஷீட் 2, இதில் ஷீட் 2. ஸோ ஷீட் 2 கொடுத்தோடனே மேனுவலாக வந்து இது பண்ணுறப்போ காயின் நேம் என்னன்னாக்கா ஆக்சுவலாக இது போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வர ஏபிஐயே கொஞ்சம் மாற்றணும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் வந்து டேட்டா வந்ததுனாக்கா இப்படி தான் ஃபெச் பண்ணி பண்ணணுன்றது. இப்போ நான் வந்து டெஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்தனாக்கா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த நேம் வந்துச்சா, நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து HTTP ரெக்வஸ்ட்டில் இருந்து வந்த டேட்டாவை அப்பன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெபுக்குக்கும் HTTP ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். வெபுக்குங்கிறது ஆல்வேஸ் லிசன், ஓகேங்களா. இந்த ஏபிஐ நீங்கள் வெபுக்கில் வந்து ஈவெண்ட்டை ரியல் டைமாக லிசன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்போம். இதுவே HTTP ரெக்வஸ்ட்னா நம்ம ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணுவோம் பிட்காயினுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஹிட் பண்ணால் தான் டேட்டா வரும். அதை எடுத்து நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் அது ரியல் டைமாக அங்கே போயிட்டு டேட்டா வந்து அந்த பிட்காயின் டேட்டா எடுக்குமான்னு கேட்டால் எடுக்காது. ஏன்னா நம்ம HTTP ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுறோம். வெபுக் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்ரி டைம் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பிட்காயின்லேயே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா இது வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ வெபுக்கும் HTTP ரெக்வஸ்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஒரு சாம்பிளான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப உங்களுக்கு அதில் மாஸ்டர் ஆகலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.